இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமினால் வந்த நெருக்கத்தின் போது அவன் பாடின சங்கீதம். சேலா என்று சில வசனங்களின் இறுதியில் குறிப்பிட்டப்பட்டுள்ளன. அதை நாம் நிறுத்தி தியானித்து ஜெபிக்கிற ஒரு மக்களாய் காணப்பட வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய பொருளடக்கம், தாவீது தன்னுடைய மனக்குறைவை அறிவிக்கிறான். துன்ப நேரத்தில் தாவீதின் நம்பிக்கை, துன்ப நேரத்தில் தாவீதின் ஜெபம். தாவீது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமால் அவன் துரத்தப்பட்டு அவன் காடுகளுக்குள்ளாக இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதம். அவன் கரடியை கொண்டவன், சிங்கத்தை கொண்டவன், இன்னுமாக பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொண்ட அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பாடுகளூடாய் கஷ்டங்களூடாய் நடந்து போகையில் அவன் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை அவன் பாடுகிறான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது தன் மகனாகிய அம்னோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் தன்னுடைய இன்னொரு மனைவி மகளான தாமாரிடத்திலே அவள் விருப்பமுடையவனாய் காணப்படுகிறான். அந்த நேரத்திலே தாமார் அவள் தன்னுடைய சகோதரனாகிய அம்னோனிடத்திலே அவள் சொல்கிறாள், நான் உன்னுடைய சகோதரி, எனக்கு நீ தீங்கு நினைக்காதே என்று சொல்லுகிறாள். ஆனால் அந்த அம்னோன் அதை பொருட்படுத்தாதபடி அவளை கற்பழித்து விடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாகி அவனுடைய சகோதரனாகிய அப்சலோம் என்பவன் அவன் அங்கே ஒரு தந்திரம் பண்ணி இந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் அழைத்து, விசேஷமாக அம்னோனை அழைத்து அந்த அம்னோனை அவன் கொலை செய்து விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இது நிமித்தமாக ராஜாவாகிய தாவீது தன் மகனாகிய அப்சலோம் மேல் மிகுந்த கோபமுடையவனாய் காணப்பட்டான். ஆனாலும் சில ஆண்டுகள் கழித்து யோவாப் சில தந்திரங்களை பண்ணி சில நாடகங்களை ஏற்படுத்தி திரும்பவும் தகப்பனையும் மகனையும் அவன் சேர்க்கிறதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த அப்சலோம் அவன் தன்னுடைய ராஜ்யம் அங்கே அவன் வந்தபோது அவன் தன் பக்கமாய் மக்களை இழுக்கிறான். அவன் சொல்லுகிறான், ராஜாவிடத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காது, என்னிடத்திலே நீதி உண்டு, என் பக்கமாய் சேருங்கள் என்று சொல்லி அவன் ஒரு கூட்டம் மக்களை தன் வசப்படுத்துகிறான். பின்பு ஒரு நாளிலே தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாய் அவன் எழும்பி நின்று தன்னை ராஜாவாய் அறிக்கை பண்ணி கொண்டு அவனை அரண்மனை விட்டு துரத்துகிறான். தாவீது ஆண்டவருக்கு பயந்தபடினாலே தன்னுடைய மகனோடு கூட அவன் எதிர்த்து நிற்கவில்லை. தன்னுடைய மகனோடு கூட அவன் யுத்தம் பண்ணவில்லை. அவனோடு கூட அவன் சண்டையிடவில்லை. மாறாக அவனும் அவனோடு கூட சேர்ந்த அவனை பின்பற்றின ஜனங்களும் அவர்கள் நேராக அங்கே காட்டுக்குள்ளே போய் தஞ்சம் புகுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் நாம் கடந்து செல்லலாம். தம்முடைய மனைவி நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, பெற்றோர் நிமித்தமாக, இனஜன பந்துக்கள் நிமித்தமாக, நண்பர்கள் நிமித்தமாக, இன்னுமாக அண்டை வீட்டார்கள் நிமித்தமாக நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய முடியும்? தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே அவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால், அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். 1ஆம் சங்கீதத்திலே துன்மார்க்கர் இன்னுமாக நீதிமான்களை குறித்து நாம் பார்த்தோம். 2ஆம் சங்கீதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி, அதனுடைய எதிர்ப்புகள், ஆண்டவர் எப்படி அதை மேற்கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடுகிறான் என்று சொல்லி அவன் அங்கே அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஜபிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள்.
ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நீர் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் நிலைகுலையப்படப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இது புதிதல்ல. அவனுடைய மாமனாகிய சவுல் அவன் சொன்னான், இந்த கோலியாத்தை கொள்பவனுக்கு என் ராஜ்யபாரத்தில் பாதியையும் என் மகளையும் நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னான். ஆனால் அவன் வாக்கு, தாவீது எப்போது அந்த கோலியாத்தை மேற்கொண்டானோ அவன் வாக்கின்படி என்ன செய்யவில்லை, அவன் கொடுக்கவில்லை. மாறாக இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக இந்த சவுல் எழும்பி நின்றான். இப்போது தாவீது அரசாட்சியை பிடிக்கிறான். அவன் பெலிஸ்தீரை மேற்கொள்கிறான். நிறைய யுத்தங்களை பண்ணியிருக்கிறான். ஆனாலும் அவன் செய்த தவறு, அவன் அந்த உரியா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய போர் வீரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அவளோடு கூட தவறான உறவு மேற்கொண்டு அந்த உரியாவை கொலை பண்ணிவிட்டு நல்லவன் போல இருந்தபோது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் அவனோடு பேசினார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் அவனுடைய குற்றங்களை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தின போது உடனே அவன் மன்னிப்பு கேட்கிறான். சவுலிடத்திலே கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் அவனிடத்திலே வந்து சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த போது அவன் கோபம் கூறுகிறான். அவன் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் தாவீது ஆண்டவரிடத்திலே உடனே சரண்டர் ஆகி ஆண்டவரிடத்திலே உடனே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் இறங்க. ஆனாலும் அவனுக்கு அநேக துன்பங்கள் வருகிறது. அவனுக்கு அந்த பத்சேபாள் இடத்திலே பிறந்த அந்த முதற் குழந்தை மரித்து போகிறது. பின்பதாக தன்னுடைய சொந்த மகள் தன்னுடைய இன்னொரு மகன் மூலமாய் விருப்பப்பட்டு அங்கே அவள் அபியூஸ் பண்ணப்பட்டு அவள் கெடுக்கப்பட்டு பலவிதமான பாதைகள் அவனுக்கு வருகிறது. இன்னுமாக தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் இங்கே எழும்பி நிற்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதுடைய ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேலும் அங்கே இந்த அப்சலோம் பக்கம் இருந்தான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக நெருக்கங்கள் வரலாம், அநேக பாடுகள் வரலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே துக்கமும் பயமும் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை என்னை சிங்கத்தின் கையிலிருந்து விடுதலையாக்கினார், கரடியின் கையிலிருந்து விடுதலையாக்கினார், பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். சவுல் தன்னை கொல்ல வந்தபோது, தன் பெலிஸ்திய தேசத்திலே விழுந்து கிடந்த போது கர்த்தரனை காப்பாற்றினார். கர்த்தர் எப்படி அவருடைய வாக்குத்தத்தம் உரைத்தாரோ அதே போல என்னை இந்த தேசத்தினுடைய அதிபதி ஆக்கினாருங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தாவீதுக்கு இருந்தபடியினாலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவா இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை. என் ஆத்துமாவை குறித்து என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தவருமாய் இருக்கிறீர். கேடகம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. அவன் சொன்னான், நீர் என் விசுவாசம், நீர் என் மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சந்தோஷத்தோடு சொல்லுகிறான். சத்துருக்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய். அன்றைக்கு ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்துரு முருதையாயும் அவனுடைய யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அங்கே ஆகாஷ் வேறு என்று சொல்லக்கூடிய இந்த ராஜ அரண்மனையிலே அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் மக்கள் எழுப்பி நின்றார்கள். அவனுக்கு சட்டங்கள் தீட்டப்பட்டன, அவனுக்கு விரோதமான தீர்மானங்கள் தீட்டப்பட்டன. அதே போல அந்த தாவீதுக்கு விரோதமாயும் அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் வந்து அவனை அழிக்கும்படியாய், அவனை நிர்மலமாக்கும்படியாய், அவனை இந்த உலகத்திலிருந்து நிர்மலமாக்கி அவனுக்கு அவப்பெயரை அவமானத்தை உண்டு பண்ணும்படியாய் நினைத்தான். இந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம், இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாக நாம் இருக்கலாம். ஆனாலும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் என்ன செய்கிறான்? அந்த துன்ப நேரத்திலே ஒருவன் துன்பப்பட்டால் அவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொன்னது போல அவன் துக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே
ஆண்டவரை துதிக்கிறவனாய், ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். நம்மால் அப்படி துதிக்க முடியுமா? நம்மால் அப்படி ஆராதிக்க முடியுமா? கஷ்டங்கள் வந்துவிட்டால் கடவுள் இருக்கிறாரா? ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்கிறோமே. ஓ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டார் என்று சொல்கிறோமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருந்தது, அவருடைய இருதயத்தில் அநேக பாரங்கள் இருந்தது, அநேக துக்கம் உண்டாயிற்று. தன் சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறான். ஓ, தன்னை கொலை செய்யும்படியாய் நிற்கிறான். அவன் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு சத்தமிட்டு அழுகிறான். பாதரட்சி இல்லாமல் வெறும் காலோடு கூட அவன் ஒளியும் மலை மேலே நடந்து போகிறான். இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில் தாவீது இந்த ஆறுதலான சங்கீதத்தை அவன் ஏற்றுகிறான், ஆண்டவரை துதித்து பாடுகிறான். தாவீது அங்கே அழுது கொண்டே போகும்போது ஆண்டவரை அவன் விசுவாசிக்கிறான். ஓ, கீழ்ப்படியாத பிள்ளையினாலே, துன்மார்க்கமான பிள்ளையினாலே அவனுக்கு அவமானம், அவனுக்கு துக்கம், அவனுக்கு பாடுகள் வந்தது, அவனுக்கு சஞ்சலங்கள் பெருகியிருந்தது. ஆனாலும் தாவீது அழுது கொண்டே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டு விட்டீரோ, நீர் என்னை விட்டு விலகி விட்டீரோ, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவா இருக்கிறார்கள், எனக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எனக்கு எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறவனாய், அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகிறவனாய், தன்னுடைய மனக்குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி, அவனுடைய உள்ளத்திலே துக்கம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறான், இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறான், கர்த்தரை துதித்து உன்னதமான பாடுகளை பாடுகிறான். அவன் கண்ணீரும் கவலைகளும் அவனுக்கு தடையா இருக்கவில்லை, அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு பிரச்சனையா இருக்கவில்லை. தாவீது ஒரு பெரிய ஆபத்தில் தான் இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். நாளை காலை அவன் இருப்பானா இல்லையா என்பது தெரியாது. இந்த அப்சலோம் அவனை மட்டுமல்ல, அவனுடைய தாவீதுடைய மறுமனை மாட்டிகளை அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்களோடு கூட அவன் தவறாய் நடந்து தாவீதுக்கு ஒரு அவமானத்தை, தாவீதுக்கு ஒரு நிந்தையை, தாவீதுக்கு ஒரு இழி சொல்லை அவன் ஏற்படுத்தும்படியாய் அவன் திரும்புகிறான். ஆனாலும் அவன் ஆபத்துக்களை நோக்காதபடி, தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நோக்காதபடி கர்த்தரையே நோக்கி பார்க்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கிறாயா? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே பல பக்கத்திலிருந்து உனக்கு பாடுகள் வரலாம், பல பக்கத்திலிருந்து கஷ்டங்கள் வரலாம், பல பக்கத்திலிருந்து நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தரை நீ நோக்கி போக்கும்போது கர்த்தர் நம்மை துரத்தி விட மாட்டார். இந்த உலகம் நம்மை துரத்தி விடலாம், பிள்ளைகள் நம்மை துரத்தி விடலாம், குடும்பம் நம்மை துரத்தி விடலாம், கணவன் நம்மை துரத்தி விடலாம், மனைவி நம்மை துரத்தி விடலாம், நாம் நேசித்தவர்கள், நாம் அன்பு செலுத்தினவர்கள், நாம் நம்பினவர்கள் நமக்கு துரோகம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு துரோகம் பண்ணுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. தாவீது அநேகருக்கு நன்மை செய்தான், தாவீது அநேகரை நேசித்தான், அநேகரை தூக்கிவிட்டான். ஆனால் அவர்களெல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள், அவனுக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணினார்கள். பிரைஸ் எல்லாம் தாவீது அன்று நடந்து போகையில் பிரைஸ் சீமே என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சொன்னான், இரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே, நீ ஷவுலின் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்றாய், அதனால் தான் உனக்கு இப்படி பிரச்சனை என்று சொன்னான். ஆனால் தாவீது, பிரைஸ் எல்லாம் தாவீது யோனத்தானின் குமாரனாகிய மூவி எடுத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனுக்கு அரண்மனையிலே அவனை ஒருவனாக்கினான். ஆனால் அதெல்லாம் பார்க்காதபடி அவனுக்கு விரோதமாய் தாவீதுக்கு விரோதமாய் ஜனங்கள் பயங்கரமான காரியங்களை சொன்னார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எத்தனையோ பேருக்கு நீ நன்மை செய்திருக்கலாம், எத்தனையோ பேருக்கு நீ இரக்கம் பாராட்டியிருக்கலாம், எத்தனையோ பேரை நீ தூக்கி விட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு நம்பிக்கை துரோகம், உனக்கு வேதனை, உனக்கு கண்ணீர், இவர்களெல்லாம் செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்தின் நிமித்தம் மனம் வருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வருத்தம் நம்மை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓடக்கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் ஓடும்போது, ஆண்டவரை நோக்கி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தாவீது ஒரு கோழையை போல தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான். ஒரு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை பார்த்து சொன்ன அந்த விருத்த சேதனம் இல்லாத
இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொல்லி கூக்குரலிட்டவன், இஸ்ரவேல் இராணுவமே கலங்கி போய் இருந்தபோது தனி ஒரு ஆளாய் ஒரு பிரைசலாட் சோத்திரம் அல்லேலூயா ஒரு கவன்கல்லை எடுத்து கவனிலே வைத்து அவனுடைய நெற்றியிலே அடித்து அவனை வீழ்த்தி அந்த கோலியாத்தினுடைய வாளை வைத்து அவனை வெட்டி ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தவன் இன்றைக்கு தன்னுடைய மகனுக்காக அவன் பயந்து ஓடி போயிருக்கிறான். பயந்து அங்கே ஓடுகிறான், வெறும் காலோடு நடக்கிறான். தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுவிட்டு, தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு பயந்தவனை போல அவன் நடக்கிறான். தாவீது தன்னுடைய சூழ்நிலையை நோக்கி பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் அவருக்கு சத்துருக்கள், எங்கு பார்த்தாலும் அவருக்கு வேதனை, அவருக்கு அங்கே அவரை காட்டி கொடுக்கிற ஜனங்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த தாவீதை ஜனங்கள் ஒதுக்கி விட்டார்கள், தாவீதை ஜனங்கள் வெறுத்து விட்டார்கள். இவன் எங்களுக்கு அரசனா இருக்கவில்லை, தேவையில்லை, புது அரசன் எங்களுக்கு தேவைங்கிற எண்ணத்தோடு கூட அன்றைக்கு ஜனங்கள் காணப்பட்டார்கள். தாவீது இப்போது அவன் காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தாவீதை பிடித்து அவரை கொன்று போடுவதற்காக பிரைஸ் தி லார்ட் சோத்ரம் அந்த அப்சலோம் அவன் பதக்கங்களை கொடுப்பதாக அறிவித்திருந்தான். யார் தாவீதை கொல்கிறானோ அவனுக்கு நான் வெகுமதியை கொடுப்பேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களெல்லாம் அறிவித்திருந்தான். இருந்தாலும் தாவீதுக்கு ஆதரவாய் ஒரு சில ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். தாவீதுக்கு ஆதரவாய் பிரைஸ் தி லார்ட் சோத்ரம் யோவாப் அங்கே காணப்பட்டான். இன்னும் ஒரு சில தேவ பிள்ளைகள் அங்கே காணப்பட்டார்கள். இப்படியாக கர்த்தர் தாவீதை விட்டு விலகவில்லை, தாவீதை கைவிடவில்லை. தாவீதுக்கு அவனுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வந்த காரியங்கள் அவனுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்தது. தாவீது சொல்கிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர் அநேகராக இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் இவனை விட்டு விட்டார், ஆண்டவர் இவனை கைவிட்டுட்டார், இனிமேல் இவனுடைய வாழ்க்கை ஒன்றும் ஆகப்போது. யோபுடைய வாழ்க்கையை நான் பார்ப்போம். யோபு ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, ஆனால் அவன் ஒவ்வொன்றா இழக்கிறான். தன்னுடைய ஆடு மாடுகளை இழக்கிறான், தன்னுடைய உடைமைகளை இழக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறான், தன்னுடைய சொத்து பத்துக்கள் தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றையும் இழந்து அவன் நிராயுதபாணியாய் மாறுகிறான். சரீரத்திலே வியாதி, சரீரத்திலே பலவீனம். மனைவி சொன்னால் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நண்பர்கள் சொன்னார்கள், யோபுவே நீ ஏதோ தேவனுக்கு விரோதமான காரியத்தை பண்ணியிருப்பாய், அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி அவனை குறித்து பரிகாசம் பண்ணினான். இன்றைக்கு கூட உங்களை குறித்து பரிகாசம், உடைய வியாதி நிமித்தமாக, உடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக, உடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள் நிமித்தமாக, உடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாத நிமித்தமாக, உடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைகள், பிள்ளை இல்லாத குறைகள், திருமணமாகாத குறைகள், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக உங்களை குறித்து பரிகாசம் பண்ணலாம், உங்களை குறித்து சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதே நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதே நடக்க சான்ஸே இல்லை, ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார், இனிமேல் உனக்கு அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லலாம். தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். பிரைஸ் தி, நான் நம்பி இருக்கிற கண்மலை. யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களை காணும் என்கிற ஒரு விசுவாசம் நம்பிக்கை அந்த யோபுக்கு இருந்தது போல தாவீதுக்கும் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்றும் இனிமேல் தாவீதுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்றும் சொல்லி அவனை ஒரு குற்றவாளியை போல பார்த்தார்கள். அவனை ஒரு கைவிடப்பட்டவனை போல பார்த்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது எல்லாரும் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், எல்லாரும் நம்மை நேசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாய் நாம் இழக்கும் போது, ஒவ்வொன்றாய் நம்மை விட்டு போகும்போது, நம்முடைய வேலை பறி போகும்போது, நம்முடைய பணங்கள் நம்மை விட்டு போகும்போது, நம்முடைய குடும்பங்கள் நம்மை விட்டு போகும்போது, நாம் நிராயுதபாணியா நிற்கும் போது நம்மை குறித்து பரிகாசம் பண்ணலாம், நம்மை குறித்து வேதனையான காரியங்களை சொல்லலாம். தெய்வ பிள்ளையே, நீ பயந்து விடாதே, தெய்வ பிள்ளையே நீ சோர்ந்து விடாதே. தேவனுடைய ரட்சிப்பா இருக்கிறார், தேவனுடைய உதவியா இருக்கிறார், தேவனுடைய சகாயரா இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் நீ மறந்து விடக்கூடாது. தாவீதின் ஆத்மாவை நோக்கி ஒரு பட்சியை போல் பறந்து மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 11:1 நாம் வாசிக்கிறோம், உன் தேவன் எங்கே என்று தாவீதின் சத்துருக்கள் நாடோறு அவனை பேசுகிறபடினாலே அவனுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருந்தது. சங்கீதம் 42:10 அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சத்துருக்கள் தனக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறார். தேவனிடத்திலிருந்து தாவீதுக்கு உதவி வராது என்று சொல்லுகிறார்கள். தாவீதுக்கு தேவனிடத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் ஒன்றுமே நடக்காது என்று அவர் செயலிழந்தவரை போல காணப்படுகிறார்.
சத்துருக்கள் தாவீதின் ஆத்துமாவை குறித்து தேவனிடத்தில் தாவீதுக்கு இரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ தாவீதிடம் நானே உன்னுடைய இரட்சிப்பு என்று சொல்கிறார். சங்கீதம் 35:3 பிரைஸ் தி லார்ட். தாவீது தன்னுடைய சூழ்நிலை கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்ன வார்த்தை தாவீதுக்கு ஆறுதலாய் இருந்தது. ஏற்ற வேளையிலே ஆண்டவர் எனக்கு இரட்சிப்பு செய்கிறார், ஏற்ற வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. தனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது முறையிடுகிறார். தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை அவர் ஏறெடுத்த பின்பு சேலோ என்ற வார்த்தையை சேலா என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். சேலா என்னும் வார்த்தை ஒரு சங்கீத குறியீடு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதின் காலத்தில் சங்கீதங்களை உரைநடைகளைப் போல வாசிக்க மாட்டார்கள். சங்கீதங்களை அதற்குரிய ராகத்தோடு பாடுவார்கள். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் சங்கீத பாடுதலை பாடுவதை சற்று நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாயிருப்பார்கள். சங்கீதம் பாடும்போது அங்கே ஒரு பரிசுத்தமான அமைதி நிரம்பி இருக்கும். தாவீதின் சங்கீதத்தை பாடுகிறவர்கள் தாவீதின் வார்த்தைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். சேலா என்ற சொல் சங்கீத புஸ்தகத்தில் 71 தடவைகளும் ஆபகு புஸ்தகத்தில் 3 தடவைகளும் பிரைஸ் தி லார்ட் சோத்ரம் இன்னுமாக 150 சங்கீதங்களில் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் பிரைஸ் ஆபகு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் போன்ற அதிகாரங்களிலே நாம் இருக்கிறது. சங்கீதம் 150 சங்கீதங்களில் 39 சங்கீதங்களில் சேலா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றுக்குள் 31 39 ஆகிய சங்கீதங்கள் ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்டவையாகும். 4 இடங்களில் மட்டுமே இந்த சொல் வசனங்களுக்கு நடுவே வருகிறது. சங்கீதம் 55:19, சங்கீதம் 57:3, ஆபகு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 9 வசனங்கள். 4 இடங்களில் 2 சங்கீதங்களில் சேலா என்ற சொல்லினால் இணைக்கப்பட்டுள்ளன. சங்கீதம் 3:4, சங்கீதம் 9:10, சங்கீதம் 24:25, சங்கீதம் 46:47. பொதுவாக சேலா என்ற சொல் வசனத்திற்கு இறுதியிலே வருகிறது. சேலா என்ற சொல்லின் பொருள் எபிரேய பாடலில் கருத்துக்களை இணைக்கும் இடை சொல். என்று சொல்லக்கூடிய சங்கீத புஸ்தகத்தில் சேலா என்ற சொல் டயஸ்லாமா என்ற மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் பாடுவோர் இவ்விடத்தில் இடைநிறுத்தம் செய்து பின்பு பாட வேண்டும். கல்தேய மொழியில் சேலா என்ற சொல் லயால்மீன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாடல் குழுவினர் பாடும்போது பாடுவதை நிறுத்தி திரும்பவும் அவர்கள் பாடுவதற்கு அது இணையாய் காணப்படுகிறது. எபிரேய மொழியில் சல் என்னும் சொல்லுக்கு பாடுவோர் தங்கள் தொனியை உயர்த்தி பாடுதல் என்று பொருள். சேலா என்ற சொல்லுக்கு இதே பொருளை கூறலாம். எபிரேய மொழியில் சாலா என்ற சொல்லுக்கு வாசிப்போர் தங்கள் வாசிக்கும் சொல்லின் பொருளை தியானிக்க வேண்டும் என்று பொருள். சேலா என்ற சொல் வசனத்தை கவனி தியானி என பொருள்படும். பாடும்போது இடையில் வாசிக்கப்படும் இசையே சேலா எனப்படும். கேடகம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தரையே நம்பியிருக்கிறார். தேவனிடத்தில் தாவீதுக்கு உதவி இல்லை என்றும் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார் என்றும் அவன் இனிமேல் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி சத்துருக்கள் கருதி கொண்டிருக்கும் போது தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய மகிமையும் தன் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் துன்பமும் பாடுகளும் வேதனைகளும் வரும்போது இப்படிப்பட்ட சமயங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை நோக்கி பார்த்தால் சோர்ந்து போய்விடுவோம். நமக்கு வேதனையை கொடுக்கும் சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காமல் நமக்கு ஆதரவாயிருக்கும் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் உன்னை வெட்கமடைய செய்ய மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கை தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். கர்த்தரை நம்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், பிரைஸ் விசுவாசிக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நாம் சந்தோஷமாய் நம்முடைய தலைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். கர்த்தருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினாலே நம்முடைய சுய கிரியைகளினாலே நாம் எதையும் சாதித்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் முழுதோடு நம்பி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார்.
சங்கீதம் 3:4-8 வசனங்களை வாசிக்கும்போது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நோக்கி பார்த்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் சொன்னது போல எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தர கொடுத்து நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயா? கர்த்தரை நோக்கி கதறுகிறாயா? உடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மத்தியிலே, பிரச்சனை மத்திய ஆகாருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த வனாந்திரமான சூழ்நிலையில், வாழ்ந்தாந்தமான இடத்திலே பிள்ளை ஒரு இடத்திலே போட்டுக்கொண்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கதறின போது ஒரு தூதன் இறங்கி வந்தானே. இன்றைக்கு கர்த்தருடைய பிரச்சனை மத்தியிலே, உன்னுடைய போராட்ட மத்தியிலே தூதன் இறங்கி வருவார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லி உன் வலக்கரத்தை பிடித்து தூக்கி உன்னை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 3:5 சொல்கிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். பிரைஸ் தாவீது, அவர் படுத்து கொண்டார், அவர் நித்திரை செய்தார், அவருடைய நித்திரை இன்பமாய் இருந்தது. கர்த்தர் அவருக்கு சுகமான தூக்கத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழலை மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும் பிரைஸ்ல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது, சிறைச்சாலையில் அடுத்த நாள் காலையிலே பேதுருடைய தலை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா ஆலோசித்து திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த போது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது பிரைஸ்ல கர்த்தர் பேரோதுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி, ஏரோதுடைய திட்டங்கள் நிறைவேற முடியாதபடி செய்து பிரைஸ்ல தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்து, தேவன் பிரைஸ்ல எங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவர்களை அதிசயிக்க பண்ணினார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நீ நன்றாய் தூங்கலாம். நீ தூக்கம் முடியாதபடி இருக்கக்கூடாது. நீ தூங்க முடியாதபடி தூக்க மாத்திரைகளை போட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். உனக்கு தூக்க மாத்திரை இல்லாத ஒரு தூக்கத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். கர்த்தாவே, எழுந்தருளும் என் தேவனே, என்னை ரட்சியும். என் பகைஞர் எல்லாரையும் தாடையில அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர் செவி கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் தூசண வார்த்தைகளை பேசி பிரைஸ்லார் அவரை பரியாசம் பண்ணி அவரை கலக்கமடைய செய்து, கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார், அவ்வளவு தான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அவருடைய கடைசி பகுதிக்கு கொண்டு போன போது கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் தாவீதை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யும்படியாக இருந்தார். ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பாக இருந்தார். ஆண்டவருடைய விசுவாசமாக இருந்தார். ஆண்டவருடைய நம்பிக்கையாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சோதரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தாவீதின் ஜீவியத்தில் இதுவரையிலும் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருந்தார். ஆட்டிடையனாகி அவனை பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் ராஜ அபிஷேகம் செய்து பிரைஸ் தி லார்ட் தேசத்தில் அவனை உயர்த்தி அவனை தலைவனாக்கி அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியா அவனுக்கு ஆயத்தமானார். தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த போதும் கூட, தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் தன்னை கொல்ல வந்த போதும் கூட, தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் தனக்கு பலவிதமான தீமைகளை, பலவிதமான வேதனைகளை, பலவிதமான அவமானங்களை செய்த போது கூட கர்த்தர் சொன்னார், மகனே நீ பயப்படாதே, அப்சலோம் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விலக மாட்டேன். தாயின் கற்பத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டவர், தாயின் கற்பத்திலே நீ உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். பிரைஸ் தி லார்ட். நீ வளர்ந்து வரும்போது உன்னோடு கூட இருந்தவர். உன் ஜீவ காலமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள், பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரோடு உன்னோடு கூட இருந்தவர். இன்னைக்கும் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். துன்பத்திலிருந்து அவனை விடுவித்து அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். அவருடைய சத்துருக்கள் மூலமாய் ஆபத்துகள் உண்டானது உண்மைதான். அவருடைய சூழ்நிலை அவருக்கு பிரச்சனை வேதனையாக இருப்பது உண்மைதான். அவனுக்கு எல்லா கஷ்டங்களும் வந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து தாவீதுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் வேண்டுதலுக்கு அவருடைய கண்கள் திறந்ததாயும் அவருடைய செவிகள் கேட்கிறதாயும் இருக்கிறது. உன்னதமான தேவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து தாவீதின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த சீயோன் பர்வதத்திலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இருக்கிறது. கர்த்தரை தேடி உடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் சீயோன் பர்வதத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது வழக்கம். ஆண்டவர் தாங்குகிறார். படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தரினை தாங்குகிறார். தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு நாள் யாக்கோபு கல்லை வைத்தவன் படுத்திருந்த போது ஆண்டவருக்கு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அது பூமியிலிருந்து வானத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அந்த ஏணி
ஏணியின் முன்பாக நின்று ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு ஒன்று சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ இம்மட்டும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் நட, நீ நடக்கிற பூமியை உனக்கும் ஒன்றை சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். அருமையான தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை படுத்திருந்தாலும், நீ நடந்தாலும், பிரைஸ்லா, நீ இருந்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். சத்துருக்கள் அவனுக்கு நித்திரை கொடுக்கவில்லை. சத்துருக்கள் அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தார்கள். கர்த்தர் அவனுக்கு நித்திரை கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு நல்ல சகாயத்தை கொடுத்தார். கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தினார். கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிற உன்னை கர்த்தர் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் பயப்படேன், எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறேன் 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் எல்லாம் நமக்கு பயம் உண்டாகலாம். பிரைஸ் எல்லாம் தேவன் வேதம் சொல்லுகிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பயப்படுகிறவர்களோ அவிசுவாசிகள், விக்கிரக ஆராதனைக்காரரும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய், ஒரு பிரகாசமாய் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். தாவீதின் குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போது தாவீது மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். இக்குழப்பத்திலிருந்து தனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, தனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி அவர் அவிசுவாசத்தோடு கூட சொன்னார். நிச்சயமில்லாமல் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று சொல்லி அவர் அங்கே சாதாவுக்கு என்று சொல்லக்கூடிய ஆசாரியனிடத்திலே சொன்னார். 2 சாமுவேல் 15:26 பிரைஸ் எல்லாம். அவருக்கு எந்த பதட்டமோ எந்த பயமோ காணவில்லை. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தரினை அழைத்திருக்கிறார், கர்த்தரினை ராஜாவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் என்ற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, சொல்லுகிறார், என் தேவனே, என் ரட்சியும், என் பகைஞர் எல்லாரையும் தாடைகளை அடித்தவர்களை பற்களை தகர்த்து போட்டி. ஆண்டவர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அச்சுறுத்தல்கள் வரலாம், மொட்டக்கடுதாசிகள் வரலாம், நமக்கு பயத்தை மூட்டுகிற பிளாக்மெயில் வரலாம். உன்னை நான் இன்டர்நெட்ல போட்டுருவேன், உன்னை நான் அப்படி அசிங்கப்படுத்திடுவேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன் என்று சொல்லி நமக்கு வரலாம். தெய்வ பிள்ளையை பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வேதனையை பார்க்கிறவர். நீ அங்கலாய்ப்போடு கூட, வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாற போகிறது. எப்படி தாவீதுக்கு கர்த்தர் தன்னுடைய மகன் மத்தியிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரோ, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார், அதே போல ஒரு ஜெயத்தை தேவன் உனக்கு இருக்கிறார். சொல்கிறார், என்னுடைய பகைஞரை கர்த்தர் தாடைகளை அடித்து நொறுக்கி போடுவார். பிரைஸ் ஆண்டவர் சொன்னது போல இருப்பு கோலால் அவளை நொறுக்கி குய்யக்களத்தை போல அவர்களை நொறுக்கி போடுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் இங்கேயும் சத்துருக்களை கர்த்தர் நொறுக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்ப. தெய்வ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவன். உன்னை யாரும் சபிக்க முடியாது. யாரும் உனக்கு விரோதமாய் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாரும் உன்னை சபிக்க முடியாது. யாரும் உனக்கு விரோதமாய் எளிமினிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் சோதரம். ஒருவேளை கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் உடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். எப்போது வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும், எப்போது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு சொன்னவர், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம். யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதாக, தேவனுடைய அதிசயங்கள் நடப்பதாக. அவர்கள் ஆண்டவரே தாவீதை போல இக்கட்டான சூழ்நிலையிலே, பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ராஜா, கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பீராக. அன்றைக்கு தாவீதுக்கு நீர் பலமாய் ஆண்டவரே துணையாய் இருந்தது போல உடைய ஜனத்துக்கு நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே வசனத்தின் மூலமாக இந்த ஜனத்தோடு பேசுவீராக. என் ஜனத்தை ஆற்றுவேன் தேற்றுவேன் என்று சொன்னீரே, கர்த்தர் அப்படி செய்வீராக. பலத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து நீங்கள் பிரைஸ் எல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள். ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.